நம்ம இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் 2025க்கு நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25% மேலே மேஜர் சிட்டீஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு ரெண்ட்டை ஏற்றிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி கிராசரிஸும் பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பாக கிடைக்கிறது கிடையாது. அது எல்லாமே அதோட விலைங்கிறது அதிகமாகிட்டு தான் போகுது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் எல்லா பேமெண்ட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம். அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம ட்ராக் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் நம்ம 2025ல் என்ன மாதிரி வந்துட்டு நம்ம அதே பிளான் யூஸ் பண்ணலாமா, இல்லை மாடிஃபை பண்ணலாங்கிறாங்க அந்த ரூலில் ஜஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம இந்த ரூலை மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபினான்ஷியல் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டெக் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை இல்லை பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களோட சேலரி 60,000 வருது. அதில் ரெண்ட் வந்து உங்களுக்கு 18,000 போகுது. கிராசரிஸ் அண்ட் பில்ஸ்லாம் ஒரு 12,000 வந்துடுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50% சேலரி காலி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரூலை ஜஸ்ட்டு ஏன்னா 50% உங்களுக்கு இதிலேயே முடிஞ்சிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் மற்ற செலவுகள்லாம் பார்க்குறதுக்காக நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 60% உங்களோட நீடு, 20% வாண்ட்டு, 20% வந்து சேவிங்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீட்ஸில் 10% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வான்ஸில் தான் நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சேவிங்ஸில் போய் கை வச்சாலும் உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் தான் முடியும்.